ஹலோ கைஸ், திஸ் இஸ் மை ஃபியூரி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அங்கிள்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம். அதாவது இன்ஸ்டாகிராம்ஸ்ல வந்து சில அங்கிள்ஸ்லாம் வந்து ஊடுருவிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு தனியா இன்ஸ்டால வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அங்கிள்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு. அதான் பார்க்க போறோம். இல்ல இந்த வீடியோக்கும் அவர் கொடுத்த ரியாக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? ஹர்திக் பாண்டியா இன் parallel universe. Yeah, it's similar to ஹர்திக் பாண்டியால. Oh my god, bro. இவர் பேர் பாலையா ஜிடி அபிஷியல். இவருக்கு 70.9K ஃபாலோவர்ஸ் இருக்கு. இவர் அந்த ரக்குட் லுக்கு அந்த மாதிரி டைப் ஆஃப் ரீல்ஸ் தான் நான் பார்த்திருக்கேன். வாங்க 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 ப்ரோ, நல்லா தானே ப்ரோ ஓடி வந்தீங்க. ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன். நான் ஸ்கூல்ல சேர்த்து வரேன்னு சொன்னீங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம்? என்ன எல்லாத்தையும் அவுக்குறாரு? ஆபரேஷன் பண்ணா ஆக்டிங் டாப் நாட்ச். இவர் வந்து ஒரு வில்லனா போட்டா சூப்பரா இருக்கும். 5 பேரு திடீர்னு ஸ்பான் ஆயிட்டாரு. ஓ மை காட், இவர் தான் அந்த நடந்து வந்துட்டே இருக்காரு. இவர் டாக்டர், இவர் பாக்ஸர் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றேன். அவரு பாக்ஸர் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு பாரு. இவர் என்ன டாக்டர் எனக்கு தெரியல, பட் இவர் டாக்டர் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். டாக்டர் ப்ரோ ஃபார் தட் பிஜி. நான் ரீல்ஸே முடிஞ்சிருச்சு, அவர் நடந்து வந்துட்டே இருக்காரு. இது கலாய்க்கணும்னு சொல்ல, பட் கேங்ல அவர் தான் குள்ளவா இருக்காரா. அவர் நடந்துடும் போது எல்லாரும் பெருசா இருக்காங்க, அவரோட குட்டியா நடந்து வராரா. சபசிரிப்பா இருக்கு பாக்குறதுக்கு. பேர் டாக்டர் திவாகர் பிடி, பிசிக்கல் தெரபிஸ்ட். தெரபிஸ்ட் பிபிடி படிச்சிருக்காரு, MIAPS. இதெல்லாம் படிப்பு தானே? நான் வளர்றானா எனக்கு சத்தியமா தெரியல. இது லொகேஷனா இல்ல படிப்பான்னு எனக்கு தெரியல. படிக்காத தற்குறிப்பில்லை. படம் இது என்ன ஒரு சீன் இது? நம்ம கிட்ட மாட்டாரடா, நம்ம தான் அவங்க கிட்ட மாட்டிட்டோம். சவுண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு சோ பண்ணி. இது கொஞ்சம் பெரிய விஷயம் இல்ல. நம்ம ஒரு ப்ரொஃபஷனா ஒரு டாக்டரா இருக்கோம். நம்ம அதெல்லாம் நம்ம மதிக்காம நமக்கு பிடிச்சத ஒரு பண்றோம். யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன, நம்ம பிடிச்சத ஒண்ணு சோசியல் மீடியால பண்றோம் அப்படின்ட்டு அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு. இட்ஸ் நைஸ். நான் வந்து எதுக்கு சிரிக்கிறேன்னா, இட்ஸ் ஃபன்னி ஆப்வியஸா, அதனால மட்டும் தான் சிரிக்கிறேன், வேற எதுக்காகவும் இல்ல. இப்ப நானா ஏதாவது இந்த மாதிரி டாக்டர் வந்தோம்னா நான் பண்ற டவுட் தான். நான் யோசிப்பேன், ஐயோ நம்ம யாராவது சொல்லுவாங்களே, யாராவது எதுக்கு நம்ம தேவையில்லாத நம்ம டாக்டர் நம்மளுக்கு இந்த ஒரு இதுல மெயின்டைன் பண்ணி போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் இவர் அவருக்கு பிடிச்சதை பண்றாங்க. தட்ஸ் ரியலி கிரேட், தட்ஸ் ரியலி கிரேட். இதான் ஃபேமஸான ரீல் நினைக்கிறேன் இவரதுல. வெரி நைஸ். திவாகர், டாக்டர் திவாகர். இந்த அங்கிள்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நபர்னா அது இவர் தான். இவர் வீடியோஸ் நான் வந்து ரெகுலரா எனக்கு வருது. அது எதுக்கு வருதுல ரேண்டமா வருது எனக்கு. இவர் ஃபீல்ட்ல வந்ததுக்கு தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர், நம்ம ஏன் இவங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னா. இந்த வீடியோ பண்றதுக்கு தூண்டினதே இவர் தான். இவர் பேர் எனக்கு மறந்துச்சு, வீரமணி. வாழ்க்கையில வீரமணின்ற வேர்டு தான் எனக்கு. இந்த வேர்டு வந்து நிறைய கொஞ்சம் தவறு பண்ணிருக்கு. அது இன்னும் அது கொஞ்சம் வீடியோ கழிச்சு வரும். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And only have 2 moods, sad. கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஆமா தம்பி குற்றாலம் கிளம்புறேன். கையில ஜெராக்ஸ் மிஷின் வித்த காசு இருக்கு, அப்படி கிளம்புறேன் நண்பளே. ஜெராக்ஸ் மிஷின் வித்துட்டு அந்த காசு வச்சு குற்றாலம் போறாரு. அவ்வளவுதான் நண்பர்களே. நான் வேலைக்கும் போக முடியாது, கடைக்கும் போக முடியாது, எதுக்கும் போக முடியாது, கக்குசும் போக முடியாது. கிட்டே போட்டா எதுவும் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி கக்குசும் போக முடியாது. எனக்கு நாளைக்கு வேற லெக் டே, நாளைக்கு சாட்டர்டே. சரவணா ஸ்டோர்ல தான் ஆளு வேலை பார்க்குது நண்பர்களே. ஆளா? இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இவருக்கு குழந்தை கத்துல பத்தி இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆள் இருக்குன்றாரு. இல்ல அவங்க வயசு தான் வேலை பாக்குறாங்களா? சரவணா ஸ்டோர்ல தான் ஆளு வேலை பார்க்குது நண்பர்களே. என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஐயோ, ப்ரொபோஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன் நண்பர்களே. ரைட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கேன் நண்பர்களே. எனக்கு வைஃப் இருக்கு. அவரு இந்த மாதிரி எடுத்து வீடியோ போட்டுருக்காரு. வீட்டுல சோறு கிடையாது கன்ஃபார்ம். இல்ல பாத்திரத்தை உடைச்சதால என்னை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே.
தேடி வருது நண்பர்களே, நான் ஒன்றும் வேணுண்டே போல. இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இவரு வந்து வீட்டுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எல்லாம் பார்த்து போட்டு உடைப்பாரு. அது ஒரு வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். சொல்லுவாரு, இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் துரத்தி விட்டுறாங்க நினைக்கிறேன். இதெல்லாம் வெளியே துரத்தி விட்டாங்க, அதையும் இது பண்ணாம வெளியே வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு. அது கூட எனக்கு மேட்டர் இல்ல. இவ்வளவு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் சவனா சொல்ல போய் நின்று என்ன ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சுது, அதை யார் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு பண்ணிக்கிறார். என்ன ப்ரோ நீங்க? நான் எல்ஜி இந்த ஏசி கம்பெனிக்காரங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றத விட என்ன மயிறு புடுங்குற விளையாடா? எவ்வளவு நாளா? 3வது நாளா போறா. எல்ஜி காரனுக்கு சவால் சொல்லிட்டான். பாருங்க, சோறான் காலையில தயிர் எங்கிட்ட இருந்தா வாங்கிட்டு வந்திருக்காங்க 5 ரூபாய்க்கு. உருளைக்கிழங்கா பாருங்க நண்பர்களே, இதான் சொன்னேன். மரியாதை தெரிஞ்சுக்கிட்டே போதும் நண்பர்களே, கொடுத்த போற வீட்டோட சேர்த்து. எனக்கு இதுதான் எங்க சிரிப்பா. ஏன்னா இப்ப வீட்டுல இப்படி ஆச்சுன்னா யாராவது போன் எடுத்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவாங்களா? தலைவன் போடுறாரு. அதுதான் எனக்கு இதுக்கப்புறம் தான் அவரை வெளியே துரத்தி விட்டுறாங்க நினைக்கிறேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ரீல்ஸ். ஓகேவா? நீங்க சீரியஸ்ல இல்ல அனிமிலே ஏதாவது ஒரு எபிசோட் விட்டா புரியாதுல்ல, அந்த மாதிரிதான் இவரோட ரீல்ஸ் வந்து வாழ்க்கையில என்ன நடக்குது எல்லாத்தையும் போடுவாரு. என்ன பண்ணாரு, எதனால அடி வாங்குறாரு, எதனால வெளியே துரத்தப்பட்டாரு, எதனால திருப்பி உள்ள போனாரு, எல்லாமே ரீல்ஸா வரும். அதுல இருந்து நீங்க பார்க்க கூடாது, நீங்க ஒரு ஃப்ளோவா தான் பார்க்கணும். பாருங்க, நான் ஒரு பேச்சுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் நம்மளே வீட்டுல தின்னுட்டு வெறும் பாசனை போட்டுருக்காங்க நம்மளே. கோவம் வருமா வராத நம்மள மனுஷனுக்கு? இன்னைக்கு இது வீட்டு 2 கடை. என் பேரு வீரமணி. நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி பண்ணதுனாலதான் அவர் வீட்டோட வெளியே வந்துட்டாங்க. ஐயோ எதுக்கு ப்ரோ உங்களுக்கு இந்த வேலை? இவரு செம்ம ஃபண்டு தெரியுமா எனக்கு. இவர் அந்த பேச ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பைனான்ஸ்ல வண்டி வாங்குனீங்கன்னா அந்த வண்டி லோன் கட்டல 2 பைனான்ஸ்கார எடுத்து போயிட்டான்டா. போங்க, அவன் ஆபீஸ்க்கு போய் அவன் காலில் விழுந்து பணத்தை கட்டிட்டு புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா. நீ மறுபடியும் எனக்கு தொட்டுட்ட, நான் தொட்டவன் விட மாட்டேன்டா. அடுத்து இவரு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இவரு I love you ஆக்டிங் டீப் ப்ரப்போஸ். இவரோட இதெல்லாம் எடுத்துருமா, எமோஷன்ஸ் வெரி காட்டுவாரா? டீப் ஆங்கிரி ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஆங்கிரி ஓகே. ஆங்கிரியே ஒண்ணுதான், அந்த எக்ஸ்ட்ரீம், ஓவர் எக்ஸ்ட்ரீம், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் இவர் பண்ணுவாரு. I don't know வெக்க தவறாங்க. I don't know. Hey, இத்தனை இருக்கும். I don't knowல. it's not a joke. I told you it's not a joke. Hey, calm down. Oh. It's not a joke. Stop. எல்லா வீடியோலயும் ஒரு இது பேர் என்னடா? எல்லா வீடியோலயும் ஒரு வணக்கம், ஒரு சல்யூட் போட்டுறாரு. மாநாடு சிம்பு மாஸ்டர் பெட்டர் தென் விஜய். நான் சொல்ல, கமெண்ட்ல இருக்கு. பியர்ட்ல சூப்பரா இருக்காரு, நல்லா இருக்காரு. பேரு வந்து ஃபேமஸ் ராம். ஃபேமஸ் ஆவாங்க ஒரு ஆனக்கு அப்புறம் தான். பட் இவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேர்ல ஃபேமஸ் ராம்ன்ற போட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. அவ்வளவுதான். நான் இந்த ஒரு எத்தனை பேர் காமிச்சிருக்கேன்? 4 பேரா? அவரு, இவரு, அவரு. எனக்கு இந்த 4 பேர்ல யாரை பிடிக்கும்னா அபிஷா வீரமணி தான். பட் இந்த வீடியோ யாரா வீரமணி பாக்குறீங்க அப்படின்னா இந்த நோ ஹேட் டு வாட்ச் யூ சும்மா இதோட வீடியோ முடிச்சுக்க. என்னோட பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.